மீனுக்கு ஃபேன்லாம் போட்டு எல்லாம் காலையில் தான் எல்லாமே சாப்பிடுவாங்க, நைட் டைம் எல்லாமே. கேரளாவில் லாட்ரி சீட் அடிக்க வச்சுருப்பாங்கள, அந்த மாதிரி மீன் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டுருவாப்லையா வேளாங்கண்ணி கடற்கரை. வாங்க நம்ம வேளாங்கண்ணி பீச்சுக்கு போயிட்டு பார்ப்போம். அப்படியே பொறுமையாக நடந்துப்போம். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்குன்னு நினைக்கிறேன். நடப்போம் வாங்க. வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் போகலாமா? நேராக ஒரே ரோடு தான் பீச்சு. நம்ம அப்படியே நேராக போகணும் பீச்சுக்கு. பாருங்க மக்களே, பொரி கடலை இந்த மாதிரி கடைகள்லாம் அதிகமாக இருக்கும். கூட்டம் இல்லை, எல்லாம் வேளாங்கண்ணி இது கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. கடலை பொரி கடை தான் அதிகமாக இருக்கும் வேளாங்கண்ணியில். கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது, வேளாங்கண்ணி தேவாலயம். ரைட் சைடில் போனோம், கடற்கரை வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸுக்கு வச்சுருப்பாங்க, அழகாக இருக்குல்ல. அப்படியே போகலாம், ஒரே ரோடு தான். சூப்பராக டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்க மக்களே, கலராக இருக்கலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே மிளகு பத்தி தான். டிசைனாக வச்சுருக்காங்க மக்களே மிளகு பத்தி. இங்கே பாருங்க மக்களே, கடலை பொரி. விளையாட்டு ஜாமான், சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். அடிக்குது மக்களே, சூப்பரான காற்று, ஜிலு ஜிலுன்னு. ஃபுல்லாகவே அந்த பொரி கடை தான் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, இந்த 4 ரோடு பிரியும். சர்ச்சிலேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா 4 ரோடு பிரியும். அதில் நேராக போனீங்க கடற்கரை தான். கடற்கரை வந்தாச்சு. நாலு ரோடு பிரியுதா? Alah, 20 rupaya. மக்களே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இங்கே ஒரு பறக்கும் பரோட்டா கடை, ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டுருப்பேன் வீடியோ. இந்த தெரியுதா, பாஸ்கர் சீ ஃபுட். இந்த கடையில் தான் பரோட்டா வந்து ஒரு இடத்துல வந்து பரோட்டா பிணைஞ்சி பரோட்டா மாவை ரெடி பண்ணி கல்லில் போடுவாங்கள்ல, அது ஒரு சைடு இருக்கும். இங்கேருந்து அங்கே பறக்க விடுவார், மாஸ்டர் பிடிச்சி கல்லில் போடுவார். அது பார்க்கறது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணலை, கூட்டம் இல்லாதனால பரோட்டா போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க போல், அதனால் ஃப்ரீயாக இருக்காங்க. அது போடும்போது பார்க்கும்போது அழகாக இருக்கும். நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்க்கணுன்னா உள்ளே போய் பாருங்கள். பச்சை குத்துற கடை தான் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு ஆள் யாரோ குத்திருக்காங்க போல், சவுண்டு கேட்குது. இந்த ஒரு பிரதர் குத்துறாரு. கடற்கரை பீச்சுக்கு வந்தாச்சு, கடற்கரைக்கு வந்தாச்சு.
கடல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் கயிறு கட்டி இப்போ வேளாங்கண்ணி பீச்சு தான் பார்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். கேம் டைம் பாஸ் பண்ணுறது கேம்னா இருக்குது. இந்த சைடு போனால் நிறைய கடை இருக்குது மக்களே. இந்த சைடு நம்ம உள்ளக்க போனோம்னா நிறைய கடல் மீன்கள் வந்து பொரிச்சு விற்பாங்க. ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு ரேட் வச்சு விற்பாங்க. நம்ம தேவைப்பட்டதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நல்லதாக ஃப்ரெஷ்ஷாக உள்ளதை பார்த்து வாங்கிக்கிற வேண்டியதான். நிறைய கடை இருக்குது மக்களே. இந்த சைடு போனீங்கன்னா, இந்த சைடு அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கேயும் நிறைய கடை இருக்குது. உள்ளக்க போய் காட்டுறோம். இப்போ முதல் கடற்கரை போய் பார்ப்போம். ஆனால் சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய கேம்லாம் இருக்குது. டைம் பாஸ் பண்ணலாம். எல்லாமே காசு தான். நிறையா காசு கொடுக்குறாங்க. வேளாங்கண்ணி கடற்கரை பகலில் வந்தோம்னா ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ இருட்டாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் இப்போ நைட் டைம் இளநி எல்லாம் காலையில் தான் இளநி சாப்பிடுவாங்க. நைட் டைம் இளநி. பாஸ்கர் ஹோட்டல் கூட்டம் இல்லாதனால அவங்க அந்த பறக்கும் பரோட்டா பார்க்க முடியல. பரோட்டா போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். உள்ளே போய் பாருங்கள். சூப்பராக போடுவாங்க பரோட்டா. இங்கே பாருங்கள், மீன் கடை. கேரளாவில் லாட்ரி சீட் அடுக்கி வச்சுருப்பாங்கள, அந்த மாதிரி மீன் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். திடீர்னு பார்க்கும்போது கேரளா லாட்ரி சீட் அடுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. வாங்கி சாப்பிட்லாமா? ஷோர்ட் கேஸ் அடிக்குது. நிறையா கடை இருக்கும். இப்போ கொஞ்சம் கடைனா குறைஞ்சிருச்சு. மக்கள் கூட்டமாக கம்மியாக இருக்குது. இந்த கல் போடுறாங்க, அதாவது மண் அரிப்பு ஏற்படுதுல, அதனால அந்த நம்ம இருக்காமல் இருக்குதுக்காண்டி இந்த கல் ரெடி பண்ணியிருக்காங்க கடலில். தெரியுதா? நம்ம நைட்னாலும் அதிகமாக தெரியல, கிளியராக தெரியல. கல் போட்டால் இந்த சைடு மண் அரிப்பு இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கல் போட்டுருக்காங்க. அதுவும் நல்ல மீன் கடை இருப்பாங்க, நிறைய இருக்கும். இப்போ வந்து கூட்டம் இல்லாதனால 1-2 கடை தான் இருக்குது. அதிகமான கடை இல்லை. ஓகே மக்களே, இப்போ லீவ் டைமாக இருந்தால் அதிகமான கூட்டம் இருக்கும். தெரியுதா மக்களே? இந்த கல் போட்டுருக்காங்க. முன்னாடி எதுனா கிடையாது. இந்த பீச் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து கடல் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரோட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்த தண்ணி எங்கே அடிக்குது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி கல் அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட தூரம் போட்டாங்கன்னா இந்த சைடு உள்ளதுன்னா கொஞ்சம் மண் அரிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காக அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அது நல்லது தான். மீன் பார்க்கலாமா? இங்கே கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தெரியுது.
மீனுக்கு ஃபேன்லாம் போட்டு கொசு முக்காமல் முக்காமல் பார்த்துக்கிறாங்க. கடற்கரை காற்று அடிக்கிறதே போதும் போல், அவ்வளோ வேகமாக அடிக்குது காற்று. அதான் மக்களே, மீன் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது. நல்லா பீச் வரமா சாப்பிட்லாம். மீன் சாப்பிட்லாம் மக்களே. எனக்கு ஏற்கனவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏற்கனவே சாப்பிட்ட வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். வாங்க. பீச்சு வருமா பஜ்ஜி கடை. அப்படியே வேளாங்கண்ணிக்கு வந்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. கடல் கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும், இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது. காற்று அதிகமாக இருக்கிறனால அலைகள்லாம் கொஞ்சம் வேகமாக வரனால அவங்க முன்னாடி தெரியுதோ என்னமோ. ஓப்பன் பண்ணியாச்சா? கோலி சோடா வாங்கிட்டேன். இந்த பாருங்கள், கூலிங்காக குடிப்போம். கூலிங்காக குடிச்சிட்டு போவோம். மீன் சாப்பிட்லாம், கோலி சோடா குடிச்சிட்டு இங்கே பாருங்கள், நல்ல சரியான காற்று அடிக்குது. நல்லா காற்று புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் பேசுறது கேட்குறேன்னு தெரியல, நான் பயங்கரமாக காற்று அடிக்குது. ஓகே மக்களே, நம்ம இதை கிளம்பிடுவோம். மணியாச்சு. பையன் வளையான்னு போட போகிறான். பார்ப்போம் அவனுக்கு ஏதாவது விழுவுதா என்னன்னு. போட்டுருவாப்லையா? போட்டான் தம்பி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தூக்கி போகிறான். இது 50 ரூபா போச்சே. அவ்வளோதான். இது சும்மா ஒரு ஜாலிக்கு தான். இவ்வளோன்னு எதிர்பார்த்து போடக்கூடாது. ஜஸ்ட் மிஸ். இந்த விளையாட்டு யாருன்னா விளாண்டுருக்கீங்களா? சின்ன வயசில் நானும் விளாண்டுருக்கேன். 10 ரூபா 5 ரூபானா வச்சுருப்பாங்க நோட்டு. இப்போ நோட்டு இல்லாமல் பிஸ்கெட்டு ஜூஸு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பறக்கும் பரோட்டா தான் பார்க்க முடியல இன்னைக்கு. பரவாயில்ல, வாங்க நம்ம இதோட போயிடலாம். ரிட்டன் நீங்கள் ரோட்டோரமாக உள்ள இட்லி கடை, நிறைய தள்ளுவண்டி கடையில் வந்து இட்லி தோசை எங்கேயுமே மீன் வச்சுருக்காங்க. காத்தோரமாக உட்காந்து சாப்பிட்லாம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றத விட தள்ளுவண்டி கடையில் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசை மட்டும் கடை சொல்லியிருக்கேன், போடுறாங்க. சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகே மக்களே, தோசை சாப்பிட்டேன். நம்ம ஆட்டோ பிடிச்சி இப்போ பஸ் ஸ்டாண்டு போனோம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்க முடியாது மக்கள். ஏற்கனவே நடந்து கால் வலிக்குது. ஒரு ஆட்டோ பிடிச்சி 100 ரூபா கேட்பாங்க, கொடுத்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு போகலாம். வாங்க, வேளாங்கண்ணிக்கு பாய்.
வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு மக்களே. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இதோட நம்ம நாகப்பட்டினம் பஸ் ஏறி நம்ம போகலாம். அங்கே போயிட்டு நம்ம காரைக்கால் பஸ் மாதிரி ஊருக்கு போக வேண்டியதான். ஓகே வேளாங்கண்ணி பாய்.